நான் இதயத்துல்லா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில். சார், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க, பரப்புரை கடத்தில் இருக்கிறாங்க. எனக்கு அந்த இடம் கிடைக்கல, எனக்கு இங்கே கூட்டம் வரலன்னு அவங்க வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிறாங்க. காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியல் எப்போ வருது? நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல் வரும். கண்டிப்பா வரும்ல. சட்ட ரீதியாக கொஞ்சம் பேசவே நீங்க 2 கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசலையே. உங்களுக்கு தெரியாது இல்ல வேட்புமனு தாக்கல் தேதி என்ன இருக்கு, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லி இருக்கு, அதுக்குள்ள நாங்க தாக்கல் பண்ணுவோம். இடையில 3 நாள் லீவு, அப்புறம் 4 நாள் தான் இருக்கு. அதுல ஒரு நாள் போயிருச்சு. அந்த கவலை உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. கவலைப்பட வேண்டியவங்க உங்களுக்கு இல்ல இருக்கணும். ரெண்டாவது நான் எதான் சொல்றேன், அதாவது கவலை எங்களுக்கு இருக்கு, அதனால நீங்க அவளை மெல்ற மாதிரி மெல்ல வேணாம்னு சொல்ல வர. நாங்க ஒண்ணு சவளை புள்ள இல்ல, என்ன நாங்க ஒண்ணு தவளை கிணத்து தவளையும் கிடையாது. நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். 25 18 வெற்றி பெற்றோம் இல்லையா, ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லா கட்சியில விட. அந்த மாதிரி நாங்க வருவோம். அந்த கவலை அப்புறம் நீங்க வச்சுக்கங்க. நீங்க சரியான தொகுதி கூட கேட்டு வாங்கலையாமே. தேசிய கட்சி சரியான தொகுதிகள் கூட வாங்கலையாமே. எது எங்க கூட்டணி என்பது எந்த தொகுதியை கேட்கணும், எதை வாங்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் முடிந்து போன விஷயம். உங்க கட்சிக்காரங்க தான் கவலைப்படுறாங்க சார். எங்களுக்குள்ள நீ உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலைப்படுறாங்க சார். சிண்டு முடியல வேலை வேணாம். நான் ஏன் சிண்டு முடியறேன்? அவங்க போடுறாங்க ட்வீட். இல்லம்மா, நீங்க சிண்டு முடிஞ்சாலும் சரி, நண்டு சாப்பிட்டாலும் சரி, அது எங்களுக்கு கவலை இல்ல. யாரோ சார் ரெண்டுமே நான் செய்யல சார், உங்க ஆளுங்க செய்றாங்க. ஆமா, அது தேவையில்லாத விஷயமா? எங்களுக்குள்ள நாங்க 1000 பிரச்சனைகள் இருக்கும், எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்குவோம். அதனாலதான் 100 வருஷமா இந்த கட்சி இருக்கு. இன்னைக்கு நேத்தா சண்டை, நேதாஜிக்கு காந்திஜிக்கு இல்லையா, கோகலேவுக்கும் திலகருக்கு இல்லையா? ஏமா, பல காலகட்டங்கள்ல பல விஷயங்கள் நடக்கும். ஆனா காங்கிரஸ்ங்கிறது இன்னைக்கு நிக்குமா? இப்ப காங்கிரஸ் கட்சி என்பது எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும், நீங்க ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும், நீங்களும் இதை ஏற்பீங்கன்னு நினைக்கிறேன். நேதாஜி காந்திஜி சண்டையும் இதையும் ஒப்பிட்டு வேணாம் செய்து. அம்மா, காலகாலத்துல இது கருத்து தாமா மாறுபடும். சண்டே என்பது சண்டே தாமா. எப்படி வாரத்துல 7 நாள்ல சண்டேன்னு ஒண்ணு வருதோ, அது மாதிரி எல்லா மூக்குன்னு இருந்தா சளின்னு ஒண்ணு இருக்கும், தொண்டைன்னு இருந்தா சளின்னு ஒண்ணு இருக்கும். ஆமா, எல்லா மருத்தாமா செய்யும். இங்க எந்த கட்சியில சண்டை இல்ல. ஒருத்தருக்கு கொடுக்கலைன்னு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் அவருக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. மண்டை உடையாம இருக்கு இல்லையா, எங்களுக்கு தொண்டை பிரச்சனை இல்லாம இருக்கு இல்லையா, அது வரையும் நீங்க கவலைப்பட வேண்டாம், கவலையே படாதீங்க. சரி, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஏறு முகமா இறங்கு முகமானு நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு தொடர்ந்து ஏறுமுகம் திமுக கூட்டணிக்கு இருக்கு. இன்னைக்கு மாறுமுகத்தோட வந்தது யாரு? பிஜேபிங்கிற மாறுமுகத்தோட அதிமுக வந்திருக்கு. அது ஒரு இறங்கு முகம். இன்னைக்கு விஜய் என்பவர் நடிகர் ஒரு வேறு முகத்தோட இன்னைக்கு வந்திருக்காரு. இதுவும் இந்த இறங்கு முகம். அதனால எங்க முகம் துறைமுகத்துல சேர்ந்துடும். அதனால நீங்க மறைமுகமா என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஒரு முகமா தான் நான் பதில் சொல்வேன். வெற்றி கூட்டணி, ஏறு முகம் உள்ள ஒரே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அது இன்னைக்கு இல்ல, கடந்த 8 ஆண்டுகளாக தொடர் வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறது. நாளையும் வெற்றி பெறும், கவலையே படாதீங்க. நீங்க பேர் இதயத்துல்லாவா டி ராஜேந்திரா? கரெக்ட்டா சொல்லுங்க. அதாவது நீங்க எப்படி நான் மயிலாடுதுறையில படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல எனக்கு பின்னால படிச்சவர் தான் என் நண்பர் டி ராஜேந்தர். அதான் பாத்தீங்களா, ஏதோ கனெக்ஷன் இருக்கு, கண்டுபிடிச்சு பாருங்க. அடுத்து பேசுவாங்க. ஆமா, அவருக்கு நான் சீனியர் அந்த விஷயத்துல. சரி, அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு அப்பப்ப எங்க கட்சி சினிமா கொடுக்கும், அதையும் வாங்கி உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க சார், நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, நம்பிக்கையோட இருங்க. எனக்கு கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காலும் ஒண்ணுதான். பகவத்கீதையில ஒரு வாசகம் வரும், சம துக் சுகே ஸ்வஸ்தா சம துல்லிய பிரிய காஞ்சனன்னு வரும். அது மாதிரி எனக்கு சீட்டு 10-14 முறை எனக்கு அந்த கட்சி கொடுக்கல. காமராஜருக்காக இந்த கட்சியில தான் இருக்கேன். எனக்கு கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கலைனாலும் சந்தோஷம். கொடுத்தா காங்கிரஸுக்கு நல்லது, கொடுக்கலைனா எனக்கு நல்லது. எலெக்ஷனுக்கான சேமிச்சு வச்சு இதுவரையும் ஒரு 5-6 சொத்துக்களை நான் வாங்கியிருக்கேன். இன்கம் டாக்ஸ்ல காமிச்சிருக்கேன். அதாவது கட்சி எனக்கு என்ன செய்யும்னா, எனக்கு உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்குது சார், உங்க கட்சி பாதுகாக்குது. ஆமா,
ஆமா, எனக்கு 4 கோடி 5 கோடி நான் செலவு பண்ணாம கட்சி பாத்துக்கிறது, அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. ஐயா, அவசரப்பட்டு 5 கோடி எல்லாம் சொல்லிடாதீங்க. தேர்தல் ஆணையத்துல அவ்வளவு அனுமதிக்க மாட்டாங்க. நான் வந்துடுறேன். திரு டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் நான் செலவு பண்றது இல்ல, எனக்காக மக்கள் செலவு பண்றது அதுல இருக்குது, கவலைப்படாதீங்க. அதான் 3ல இருந்து 5 கோடி செலவாகுதுன்னு இதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். பரவாயில்ல, புரிஞ்சுக்கங்க. சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி, அதே மாதிரி ஃபெமிலியாரிட்டி, மொராலிட்டி எல்லாம் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சீட்டு கொடுத்தா நிச்சயமா அந்த கட்சியில அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதை திமுக செய்து காங்கிரஸ் செய்யணும் எதிர்பார்ப்போம். ஓகே ஓகே, வரேன், திரும்ப வரேன் விஷயத்துக்கு வந்தீங்க. இப்ப சொத்து விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப நேரம் பேசாம இருக்கேன். அதாவது முதல்வர் விஷயமா நீங்க எடுத்து சொன்னீங்க, வருமான வரி யார் கையில இருக்கு, அதே மாதிரி தேர்தல் கமிஷன் யார் கையில இருக்கு. முதல்வர் அவருடைய இன்கம் டாக்ஸ் உள்ள சொத்தை சொல்றாரு, எல்லா கட்சியினரும் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நம்முடைய புரட்சி தலைவர் அவர் சொத்தை மனைவிக்கு வித்தோம்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் காலகாலத்தில் நடக்குமா? அதனால அதிமுக இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி, ஜெயலலிதாவுக்கு அவர் செருப்புலாம் வெளியே வந்துச்சு, அவருடைய சேலைகள்லாம் வெளியே வந்துச்சு. சசிகலா அவர்கள் கவலைப்பட வேணாம், அவர்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா இதெல்லாம் வராது. சரி, திரைதேத்துள்ள இன்னைக்கு பிழைக்க வந்தவர்னு சொல்லி ஆரம்பிச்சாரு நாம் தமிழர். அவருடைய நிலைமை என்னன்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி சினிமா துறையில எல்லாரும் வருமான வரித்துறையை ஏமாற்ற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது. ஆனா அதுல பல நல்லவர்களும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதனால நாங்க ஒழுக்கமானவர்கள் நேர்மையான சொல்ல முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் 100% அமைச்சர்கள் இந்த ஊழல்ல கைதானவர்கள், வழக்கு உள்ளவர்கள் அதிமுகவினர். அவங்க வேற கட்சிக்கு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அதிகமா அவர்கள் தான் கைதானவர்கள். ஒரு முதல் மந்திரியே நான் சொல்றேன், நீ சொல்ல வேண்டிய அவசியம் உலகத்துக்கு தெரியும். அவர்கள் அத்தனை பேர் மாட்டிக்கொண்டவர்கள். அதனால காங்கிரஸ் உண்மையை தான் சொல்லு, கவலையப்பட வேண்டாம். அதனால உங்க தலைவர் பிரச்சாரத்துக்கு எப்ப வராரு? கேளுங்க, எப்போ வருவாரு? எல்லாருக்கும் முன்னால மனு தாக்கல் பண்றதுனாலயோ தேர்தல் பிரச்சாரம் பண்றதுனாலயோ ஒரு சீட்டு வாங்காத கட்சிகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, தாமதமா பண்ணாலும் நாங்க அதிகமா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா பண்றோம் சார். ஓகே, தேங்க் யூ. இதுதான் காங்கிரஸ். தேங்க் யூ.